வெறும் ₹1 செலவு பண்ணி தான் நம்ம இந்த அறுவடை எடுத்திருக்கோம். அது என்னன்றத உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். இந்த தென்னை மரம் பாத்தீங்களா, ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஒரு குழியை தோண்டி வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இதோ பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குழியை எடுத்து நான் வேணும்னா இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். காட்டுப்பன்றி வராது, குரங்கு வராது, எலி தொல்லை கூட இருக்காது, அணில் தொல்லை இருக்காது, செம்பஞ்சல்லி கொம்பஞ்சல்லி தென்னம்பூவை தாக்காது. தென்னை மரம் பிரச்சனை இல்லாம வளரும். இதுல இருந்து வர காயை நீங்க எந்த லேப்ல வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். சாதாரணமா இந்த ஹோமியோ மருந்து 1-2 போட்டாலே இவ்வளோ விளைச்சல் கிடைக்கும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சந்தோஷம்னா வணக்கம். ஹாய்ப்பா, வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம்? கோயம்புத்தூர் வந்திருக்கோம்பா. ஒரு கொலையில இவ்வளோ காயா? ஆமாப்பா, நார்மலை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 காய் இருக்கும். ஒரு கொலையிலேவா? வெறும் ₹1 தான். அத பத்தின விழிப்புணர்வு தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறோம். இத முதல்ல கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா வெயிட்டா இருக்கும். பாத்து. சந்தோஷம்னா இப்படிதான். இது 2 பேர் நினைச்சா கூட ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. நம்ம இப்ப கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற தென்னை மரம் எல்லாம் அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு இளநீருக்காக கடைக்கு போய் ₹50 கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ₹50. அதனால அதுக்கான விடையை தேடி தான் இங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 68 இளநீர் இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்தா. ஆனா தயாரிக்க தேவைப்பட்டது வெறும் ₹1 தான். வெறும் ₹1 வச்சுதான் நம்ம இவ்வளவு விளைச்சல் எடுத்திருக்கோம். ₹1 கொடுத்தா எப்படி இவ்வளவு விளைச்சல் கிடைக்கும்? தென்னை மரம் வேர் இருக்குல்ல, இந்த ₹1 பொருளை மாட்டி விட்டனா இதே மாதிரி விளைச்சல் கிடைக்கும். நம்ம இப்ப ஒரு குழியை தோண்டி இதோட வேர்ல எப்படி இதை கட்டுறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ பாருங்க, கிளியரா மண்ணை எல்லாம் தோண்டியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண வரோம்னா, இந்த இடத்த நல்லா கட் பண்ணிக்கலாம். இங்க தான் கட் பண்ணணும். சோ கட் பண்ணலாம். இது போதுமா? ஓகே, கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கோமியோ அக்ரோ கேரை 1 லிட்டர் தண்ணில 50 கேப்யூஸ் போடணும். 1 லிட்டர் தண்ணியில 50 டேப்லெட் இதுக்குள்ள போடணும். 50 டேப்லெட் எண்ணி எடுத்துக்கிறேன். இதுல 50 டேப்லெட் இருக்கு. இதை அப்படியே தண்ணிக்குள்ள போடுறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவை இந்த ஒரு தென்னை மரத்துக்கு 250 ml போதும். இத நம்ம 4 தென்னை மரத்துக்கு ஊத்தலாம். 50 டேப்லெட் வச்சு 4 மரமா? ஆமா. நீங்க பண்ண வேண்டியது முதல்ல இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டி இவ்வளவு தூரம் வேற கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அப்புறம் பிளாஸ்டிக் கவரை இப்படி வைங்க, இந்த மாதிரி. சரிங்களா? அப்புறமா இதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணிய அப்புறமா அந்த வேறு தண்ணியில தொடுற மாதிரி வைக்கணும். வேறு தண்ணியில மூழ்கி இருக்கணும். அப்புறம் இதை நல்லா டைட்டா கட்டி வைங்க. அப்புறம் மண்ணை இதே மாதிரி போட்டு மூடிடுங்க. சார், நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல, அப்படின்னா இதுல நிறைய காய் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இதுல நல்லா காய் வளருங்கிறத தாண்டி இந்த காயை வேற எந்த பிராணிகளும் சாப்பிடாது. எலி சாப்பிடாது, அணில் சாப்பிடாது, வேற எந்த பூச்சிகளும் வராது. அது மட்டும் இல்ல,